Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா BTC வந்து ஒரு லாங் டைம் புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. பட் ஷார்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிராப் வந்திருக்கு. இந்த டிராப் வந்து ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் டிராப் வருமா இல்ல ரிவர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பார்ப்போம். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? வாங்க நம்ம டாபிக் போலாம். இப்போ BTC பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒன் டேல வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜரான ரிஜெக்ஷன் ட்ரெண்ட் லைன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிஜெக்ஷன், அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று, ஸோ இது ஒன்று, ஸோ இது ஒன்று, இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போ நடந்தது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து 5 ரிஜெக்ஷன் ஒரே பாயிண்டில் ஒரே ட்ரெண்ட் லைனில் வந்திருக்கு. இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ஹரிசாண்டலாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹெவியாக மேலே போகும். ஓகேங்களா? எப்பவுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு சப்போர்ட்டில் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து நிறைய டைம் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா அந்த ரெசிஸ்டன்ட்ல சப்போர்ட்டையும் உடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனே ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த ரிஜெக்ஷன் ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இப்போ ட்ராப் வந்திருக்கு. லாஸ்ட்டாக வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்துட்டு மறுபடியும் ட்ராப் வந்திருக்குன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டைம் ட்ராப் as per my டெக்னிக்கல். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஷார்ட் டைம் ட்ராப்பு. ஸோ இந்த ட்ராப் வந்து நெக்ஸ்ட் எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னா, இப்போ வந்து நான் இங்கே 4 ஹவரில் வைக்கிறேன். ஸோ இந்த 4 ஹவரில் வைக்கும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் லிக்விடேஷன் எடுத்திருக்கான். நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுத்திருக்கான். மேஜரான வந்து இன்னும் ஃபுல்லாக அக்ரெசிவாக லிக்விடேஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, இன்னும் அக்ரெசிவாக லிக்விடேஷன் எடுக்கணும்னா இன்னும் வந்து ஃபர்தராக இந்த இடத்துக்கு வந்துட்டு கூட எப்படி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 60,000 கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஸோ 60,000 கிட்ட வந்துட்டு கூட போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நிறையா சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து மேலே க்ரீன் லைன் ட்ரெண்ட் லைன் மேஜரான ரிஜெக்ஷன். ஸோ அந்த ரிஜெக்ஷன் கொடுத்தனால அகைன் வந்து இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோ லாஸ்ட்டாக வந்துச்சு பாருங்கள் 53 லோ. ஸோ இந்த லோ வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணுமான்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இடையிலே வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து அபோவ் வந்து ஹெவியான ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அபோவ் வந்து ஹெவியான ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது லாங் டைம் இப்போ வந்து பிக் பிக்சரில் பார்க்கும் பொழுது இந்த ரெட் ட்ரெண்ட் லைன் குறைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெட்டு வந்து ட்ரெண்ட் லைனு எப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்டு, ஃபோர்த்தில் வந்து பிரேக் அவுட் பண்ணி 52 கிட்ட வந்து 53 கிட்ட வந்துச்சு. அப்புறம் வந்து நல்லா பம்பு கொடுத்து மேலே ரிஜெக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும்னா நேராக போய் இந்த ரெட் லைனில் வந்து மேலே ரீடெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்டு 80-82 ரீஜன் வருது. ஓகேங்களா? ஆல்ரெடி நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் லைன் வந்து அதுவும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஃபைனலாக வந்து எதிர்பார்க்குறது வந்து 60 கிட்டத்தட்ட வரலாம். சரிங்களா? வரலாம், வராமலையும் போகலாம். ஓகேங்களா? அப்படி வந்தால் 60 ரீஜன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது BTC. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த தடவை ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது அது இந்த க்ரீன் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக மேலே போய் ஒரு 80-82 கிட்டத்தட்ட போகிறதுக்கு BTC வந்து வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? இந்த டெக்னிக்கல் பிரகாரம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் நல்லா பார்க்கணும். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபோர்த்து பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் சைட்வே வந்துட்டு BTC வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனை போய் டச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரீடெஸ்ட். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் லைன் வந்து பிரேக் அவுட். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் லைன் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து இப்போ மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்து சின்ன ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் இது. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக் டைம் வந்து ஃபர்தராக வந்து மேலே போக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ். சரிங்களா? இது வந்து BTC வந்து லாங் டைமாக ஒரு பிக் பிக்சரில் பார்க்கும் பொழுது வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது.
ஃபைனலாக வந்து லாஸ்ட் ஃபைனல் டம்ப் வந்து 60 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அது போகும்னு சொல்ல முடியல. அப்படி போனால் 60 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டு ரிட்டர்ன் போகிறதுக்கு ரிவர்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னையோட டெக்னிக்கல் அனலைஸ், பிடிசி டெக்னிக்கல் அனலைஸ். இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். சரிங்களா? ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.